புதுச்சேரியில மது போதையில மயங்கி கிடந்த விவசாயி ஒருத்தருடைய கழுத்துல இருந்த 1.5 சவரன் தங்க நகைய ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் திருடிட்டு போனதா சொல்லப்படக்கூடிய நிலையில அவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. விழுப்புரம் உப்புவேலூர் பகுதியை சேர்ந்தவர் விவசாயி விஸ்வநாதன். இவரு புதுச்சேரி திலாசுப்பேட்டை பகுதியில துக்க நிகழ்வுக்காக வந்திருக்காரு. அந்த துக்க நிகழ்வுல பங்கேற்றதுக்கு அப்புறமா விவசாயி விஸ்வநாதன் மது அருந்திட்டு அதிக போதையில மயங்கி கிடந்ததா சொல்லப்படுது. அப்போ அந்த வழியா போன வாலிபர் ஒருத்தர் விவசாயியுடைய கழுத்தில் இருந்த 1.5 சவரன் தங்க நகை மற்றும் அவர்கிட்ட இருந்த மணி பர்ஸை திருடிட்டு போனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்துல விஸ்வநாதன் புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. புகாரின் அடிப்படையில போலீசார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போதுதான் அங்க ஒரு வாலிபர் வந்து இவருடைய கழுத்துல இருந்த நகை மற்றும் மணி பர்ஸை திருடிட்டு போயிருக்கிறது பதிவாகி இருக்கு. அதை தொடர்ந்து அவர் யாரு அப்படின்ற விவரமும் தெரிய வந்திருக்காம். அவரு 30 வயதான ஆட்டோ ஓட்டுநரான அருள்குமார் அப்படின்றதும் இவருடைய தாயார் மதுபான கடையில பெட்டி கடை வச்சிருக்கிறதும் தெரிய வந்திருக்காம். அதை தொடர்ந்து அருள்குமார போலீசார் கைது செஞ்சு 1.5 சவரன் தங்க செயின் மற்றும் பர்ஸ் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆலங்குளம் பெண் கடத்தலில் திடுக்கிடும் பல தகவல்கள். சினிமா பாணியில் பிளான் செய்து காதலனுடன் சென்ற பெண், பரபரப்பான சிசிடிவி காட்சிகள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அம்பை ரோட்டில் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டம் அருகே வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்று உள்ளது. இந்த கடையின் உரிமையாளர் மகள் கடையின் முன்பு நின்று கொண்டிருந்த போது ஒரு காரில் கடத்தப்பட்டதாக ஆலங்குளம் போலீசாருக்கு அந்த கடையில் பணிபுரிபவர்கள் மூலம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு துரிதமாக சென்ற போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சிசிடிவி காட்சிகளில் பதிவு